ரசிகர்கள் அனைவரும் ஆவலா எதிர்பார்த்த திருஷ்யம் 3 திரைப்படத்தோட படப்பூஜை இன்னைக்கு வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. கிரைம் த்ரில்லருக்கெல்லாம் அப்பன் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த திரைப்படத்தை. ஒரு விஷயத்த சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. 2013ல இந்த திருஷ்யம் அப்படிங்கிற திரைப்படம் பாத்தீங்கன்னா வெறும் 5 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படங்க. உலக அளவில் பாத்தீங்கன்னா 65 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. யாரா இந்த ஜீத் ஜோசப் வேற லெவலில் படத்தை எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த திரைப்படம் எல்லா லாங்குவேஜ்லயுமே ரீமேக் ஆச்சு. மலையாளத்தில் எல்லாருமே இந்த திரைப்படத்தை பார்த்திருந்தாலும் மற்ற லாங்குவேஜ் திரைப்படங்களும் பாத்தீங்கன்னா நல்லாவே கல்லா கட்டுச்சுங்க. திருஷ்யம் 1ல கொலை பண்ணிட்டாரு, அதை மறைச்சிட்டாப்ல, இதோட கதை முடிஞ்சது, இதுக்கு மேலே எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கும் போது திருஷ்யம் 2ல வேற லெவலான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு படத்தை வேற லெவல் ஹைப் ஏத்திட்டாரு. திருஷ்யம் 2 பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எல்லாம் இந்த படத்தில் எதுவும் இல்லப்பா, இதோட முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது இப்போ திருஷ்யம் 3 கன்க்ளூஷன் அப்படின்னு ஒன்று எடுக்கிறாங்க. பார்ட் 1 பார்ட் 2ல சொல்லாத ரிவீல் ஆகாத நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல ரிவீல் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் நடிச்சவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணா நடிச்சவங்க எல்லாம் இப்போ பெரிய பொண்ணாகி நடிகையாவே ஆயிட்டாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மலையாளம் ரைட்டரான ஜீத் ஜோசப்போட திருஷ்யம் 3 திரைப்படத்தோட படப்பூஜை இன்னைக்கு வெற்றிகரமாக நடந்திருக்கு. ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருஷ்யம் திரைப்படம் உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.